உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3500 வருடங்களுக்கு முன்பு, கிமு 1500 வருடத்துக்கு முன்பும், கிபி 2000 வருடத்திற்கு இதோடு சேர்த்து 3500க்கு முன் தமிழன் முதலில் வடிவமைத்த தர்ம சிந்தனையுடன் வடிவமைத்த உருவமே இந்த கற்பக விநாயகர் குடவரை சிற்பம். இந்த குடவரை சிற்பம் தமிழனால் உருவாக்கப்பட்டது. தமிழன் ஆன்மீக பயணம் எங்கெங்கு செல்கின்றானோ அங்கெல்லாம் இந்த விநாயகர் என்கிற கற்பக சிற்பத்தை அடையாளப்படுத்தியே வருவான். அந்த ஆன்மீகத்துடனும் தர்ம சிந்தனையுடனும் செய்து வந்த இந்த காரியம் அப்படிப்பட்ட தமிழனின் இன்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. உலக அளவில் இருக்கின்ற தமிழன் நாடற்றவனாக இருக்கின்றான். சொந்த தமிழ்நாட்டில், சொந்த பூமியில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறான். இவனுக்கு சகிப்புத்தன்மையே இவனை ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் தன் வாழ்வாதாரத்தை இழந்து வருகின்ற சூழ்நிலையை உருவாக்கின்றது. தமிழனே, உன்னுடைய சகிப்புத்தன்மையை என்றைக்கு நீ கைவிடுகின்றாயோ அன்றைக்கு உன் இனமும் உன் மொழியும் வாழும். உன் இனத்தை நீ காப்பாற்றவில்லை என்றால் நீ எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் உன் இனம் அழிவது உறுதி. உன் மொழியை நீ காப்பாற்றவிட்டால் நீ எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் உன் இனம் உன் மொழி அழிவது உறுதி. ஆகவே இந்த இனமும் இந்த மொழியும் அழிவு நிலைக்கு தள்ளப்பட்ட தமிழனே, உன்னுடைய சகிப்புத்தன்மையே இதற்கு முதல் காரணம். தமிழா, உன் மொழியையும் உன் இனத்தையும் நீ காப்பாற்றவில்லை என்றால் எத்தனை கடவுளை நீ வேண்டினாலும் அத்தனை கடவுளும் உன்னை கைவிடுவார்கள். காரணம், கடவுளின் மொழி தமிழ் மொழி, இறைவனின் மொழி தமிழ் மொழி, தெய்வத்தின் மொழி தமிழ் மொழி. இந்த தெய்வத்தினுடைய மொழியையும் கடவுளுடைய மொழியையும் இறைவனுடைய மொழியையும் காப்பாற்றிய தவறிய தமிழா, நீ என்ன விதத்தில் வாழ்ந்தாலும் நீ தரித்திரியவானே. உன்னுடைய தரித்திரியத்தை மாற்றிக்கொள்ளுவதற்காகவே நீ செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் பற்றுக்கொண்டு அதை காப்பாற்ற நீ துடித்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு துடிப்புடன் நீ வாழவில்லை என்றால் நீயும் அழிவாய், உன் மொழியும் அழியும், உன் இனமும் அழியும். ஆகவே தமிழா,